ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 1.2ல் 4th சம் பார்க்கலாம். ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் த கிவன் ரிலேஷன்ஸ். ஓகே, ரிலேஷன்ஸ் எழுதணும். பை அண்ட் ஆரோ டயக்ராம் வரையலாம், கிராஃப் வரையணும், செட் இன் ரூஸ்டர் ஃபார்மில் எழுதணும். ஸோ 3 கொஷின் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2yன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ரிலேஷன்ஷிப். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y. ஓகேவா, இதில் நம்மளுக்கு வந்து ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்குது, எக்ஸு கிடைக்குது. ஸோ இதில் ஒய்ங்கிறது என்னது அப்படின்னா 1, 2, 3, 4 அப்படி தானே. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ கண்டுபிடிக்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸ் என்ன வரும், 2 × 1 = 2. அப்போ இதை எப்படி எழுதலாம், 1, 2. அதே மாதிரி சரி, எக்ஸை தான் முதல்ல எழுதணும், 2, 1 பார்த்திங்களா. சரி, அடுத்தது y = 2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா x = 2 × 2 4 வரும். அப்போ இதை எப்படி எழுதணும், 4, 2. தென் y = 3. ஓகேவா, அப்போ x = என்ன வரும், 2 × 3 = 6 வரும். ஸோ த ஆன்சர் இஸ் 6, 3. தென் லாஸ்ட் ஒன் yக்கு 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது x = 2 × 4 = 8. ஸோ 8, 4. ஓகே, நம்மளுக்கு இப்போ இந்த வேல்யூஸ் கிடச்சிருச்சு. ஸோ இந்த ரிலேஷன்ஸ் நம்ம எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். 2, 1, 4, 2, 6, 3, 8, 4. ஓகே ஓகே இனி அடுத்தது ஆரோ டயக்ராம். ஃபஸ்ட்டு ஏ வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஆரோ டயக்ராம் வரைய போகிறோம். ஓகேவா, ஆரோ டயக்ராம் எப்படி வரையணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒய் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸுக்கும் இந்த ஒய்யுக்கும் தான் நம்ம ஆரோ டயக்ராம் வரைய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ், அடுத்தது ஒய். அப்போ எக்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, 2, 3, 4, 5. 2, 3, 4, 5. ஸோ இதை நம்ம வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கிறோம். அடுத்தது ஒய் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, 1, 2, 3, 4. ஸோ 1, 2, 3, 4. ஸோ அதையே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த மாதிரி போட்டு ஆரோ பண்ண போகிறோம். இப்போ ஆரோ போடும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ரிலேஷனை பார்த்து ஆரோ போடணும். ஃபஸ்ட்டு 2, 1. ஸோ 2லேருந்து 1க்கு ஆரோ. அதுக்கடுத்தது 4, 2. அப்போ 4லேருந்து அடுத்த ஆரோ. அடுத்து 6, 3க்கு 6 இல்லை, 8, 4க்கு இல்லை. ஸோ திஸ் இஸ் த ஆரோ டயக்ராம். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம், அடுத்து கிராஃப் வரையலாம். சிபி வந்து என்னது, கிராஃப் எப்படி வரைய போகிறோன்னு பாருங்கள். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஸோ எக்ஸை பொறுத்தவரை 5 வரை இருக்குது, 1, 2, 3, 4, 5. அதேமாதிரி ஒய்யும் 1, 2, 3, 4, ஒரு 5 வரை வச்சுக்கலாம். ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து 2, 1 இதில் என்ன நம்ம ஆரோ டயக்ராம் வரைஞ்சிருக்கோமோ அதை மட்டும் நம்ம கிராஃபில் மார்க் பண்ணாலே போதும். ஸோ 2க்கு 1. ஓகே, எக்ஸில் 2க்கு ஒரு 1. அடுத்தது 4க்கு 2. அவ்வளோதான், 4, 2வும் 2, 1ஐயும் கிராஃபில் மார்க் பண்ணிட்டாலே முடிஞ்சிருச்சு. ஓகேவா, ஓகே. லாஸ்ட் 3 சி வந்து என்ன எழுதியிருக்காங்க, ரூஸ்டர் ஃபார்மில் கேட்டிருக்காங்க. ஸோ ரூஸ்டர் ஃபார்மில் எப்படி எழுதணும்னா வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம ஆர் அப்படின்னு போட்டு நம்மளுக்கு ஆரோ டயக்ராமில் நம்ம வந்து எதை ஆரோ பண்ணியிருக்கோம் அதையே தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், கிராஃபில் மார்க் பண்ணியிருப்போம். அந்த கிராஃபில் மார்க் பண்ண அதே விஷயத்தை தான் நம்ம செட்டாக எழுதணும். 2, 1, 4, 2. அதுக்கு பேர் தான் ரூஸ்டர் ஃபார்ம்னு பேர். வேறு எதுவும் எழுதக்கூடாது. ஏன்னா இது ரிலேஷன்னு சொல்லக்கூடியது, இது ரூஸ்டர் ஃபார்ம்னு சொல்லக்கூடியது. ஓகேவா, ஓகே, தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிலேஷன் வந்து எக்ஸ், ஒய், ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் + 3 இதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் + 3. இதில் இந்த எக்ஸ், ஒய் எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10. அப்போ எக்ஸும் ஒய்யும் என்ன அப்படின்னா நேச்சுரல் நம்பர்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், லெஸ் தென் 10 அப்படிங்கிறதுனால 9 வரை நம்ம எழுதணும். ஓகேவா, ஓகே. ஸோ லாஸ்ட் சம் மாதிரி தான் ஆரோ டயக்ராம் வரையணும், கிராஃப் வரையணும், ரூஸ்டர் ஃபார்ம் எழுதணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டில் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு அந்த இக்குவேஷன் எழுதிக்கலாம். y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் + 3. இதில் எக்ஸும் சரி ஒய்யும் சரி என்ன தான் கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் நம்பர்ஸ்
லெஸ் தென் 10 அப்படிங்கிறதுனால 5 6 7 8 9 வரை எழுதணும். அதே மாதிரி ஒய்யும் அதே தான் 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ரிலேஷனை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடியது வந்து ஒய் கிடைக்குது. எக்ஸை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ ஒய் வந்து என்ன இருக்கும்? 1 + 3 இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ நம்ம கோஆர்டினேட் எப்படி எழுதணும்? எக்ஸுக்கு வந்து 1, ஒய்க்கு வந்து 4. அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 + 3 இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ 2, 5. அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 + 3 இஸ் ஈக்குவல் டு 6ன்னு வரும். ஸோ எழுதும்போது இந்த மாதிரி எழுதுகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 + 3 இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ 4, 7ன்னு எழுதுகிறோம். அதுக்கடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 + 3 இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 5, 8. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 6 + 3 இஸ் ஈக்குவல் டு 9 வரும். ஸோ 6, 9. அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 7 + 3 இஸ் ஈக்குவல் டு 10. இது எப்படி எழுதலாம்? 7, 10. இதேமாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 8 + 3 இஸ் ஈக்குவல் டு 11. ஸோ 8, 11ன்னு எழுதலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9. ஒய் இஸ் ஈக்குவல் டு 9 + 3 எவ்வளோ வரும்? 12 வரும். ஸோ 9, 12. ஓகேவா? 9 வரதான், ஏன்னா அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதனுடைய ரிலேஷன் எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். ரிலேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1, 4 2, 5 3, 6 4, 7 5, 8 6, 9 7, 10 8, 11 9, 12. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன, இதில் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கும் போது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து செட்டே 9 வரதான். சரியா? ஸோ 9 வரதான் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து லிமிட் வந்து எவ்வளோ தான் இருக்கணும்? 6னால் 9 வரதான் இருக்கும். இப்போ 7 போடும்போது என்ன வந்துருச்சு? 10. இதை உங்களுக்கு புரியறதுக்காக தான் இந்த ஸ்டெப் நான் எழுதி காமிச்சேன். 10, 11, 12லாம் வருது. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது? யூஸ் பண்ண முடியாது. அதனால் இது வந்து நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 9 வரை இருந்தாலும் இதை கால்குலேட் பண்ண அவசியம் இல்லை. அதனால் இந்த ஆன்சரையும் நம்ம என்ன செய்ய வேண்டாம்? நம்ம வந்து இதில் எழுத வேண்டாம். ஸோ ஆர் ரிலேஷன் இதோட முடிஞ்சிச்சு. ஓகேவா? இது தேவையில்லை. ஸோ இப்போ வந்து ரிலேஷன் எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம் வரையலாமா? ஸோ இதை மட்டும் மறந்துடக்கூடாது. ஓகேவா? 9ஓட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம். இதை வச்சு தான் நம்ம ஆரோ டயக்ராம் இப்போ ஆர் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அதை வச்சு ஆரோ டயக்ராம் நம்ம வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ. ஸோ எக்ஸு ஒய்க்கு தான் நம்ம வரைகிறோம். எக்ஸும் 9 வரை இருக்குது, ஒய்யும் 9 வரை இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. இதே மாதிரி இங்கேயும் 1 2 3 4 5 6 7 8 9. சாரி. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆரோ டயக்ராம் வரைய போகிறோம். ஆரோ வரையும் போது இந்த ஆரில் நம்ம என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அதுதான் வரைய முடியும். ஓகேவா? ஸோ 1க்கு 4 கரெக்டாக போடணும். ஓகேவா? 2க்கு 5 3க்கு 6 கரெக்டாக போடணும். 4க்கு 7 5க்கு 8 6க்கு 9. ஸோ இதுதான் ஆரோ டயக்ராம். நெக்ஸ்ட்டு கிராஃப் வரையலாமா? கிராஃப். ஸோ சேம் திங்.
1 2 3 4 5 6 7 8 9. இங்கே 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? ஓகே. இப்போ ஒரு பாயிண்ட் அந்த ஆரில் என்ன எழுதுகிறோமோ அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு 1, 4, 2, 5, 2க்கு நேராக 5, 3, 6, 3க்கு நேராக 6, 4, 7, 4க்கு நேராக 7, 5, 8 அண்டு 6, 9 முடிஞ்சிச்சு. இவ்வளோ தான், மார்க் பண்ணியாச்சு. இதான் கிராஃப். ஓகேவா? ஓகே. இப்போ லாஸ்ட்டில் சி வந்து ரூஸ்டர் ஃபார்ம். ரூஸ்டர் ஃபார்ம் அப்படிங்கும்போது எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா ஆர்ஸ் ஈக்குவல் டு நான் சொன்னது தான். ஆரோ டயக்ராமில் நீங்கள் எதுக்கெலாம் ஆரோ போட்டிருக்கீங்க இல்லை கிராஃபில் எந்த பாயிண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதை தான் எழுதுகிறோம். ஸோ 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9. அவ்வளோதான். இதை க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் தான் ரூஸ்டர் ஃபார்ம். ஸோ இதுதான் சம். இதில் நம்ம வந்து என்ன கவனிக்கணும்னா 9 வரை இருக்குதுன்னு சொல்லி நம்ம 9 வரை சப்ஸ்டியூட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளுக்கு வந்து வரக்கூடிய கோஆர்டினேட்ஸ் வந்து 9 லிமிட்டை தாண்டி வருது அப்படின்னாலே அது வந்து தேவையில்லாத ஸ்டெப்ஸ். ஓகேவா? ஸோ இது வரை மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை மட்டும் ரிலேஷனாக எழுதினா போதும். இங்கே வந்து ரிலேஷனாக எழுதுகிற ஆரும் சரி ரூஸ்டர் ஃபார்மும் சேமாக தான் இருக்குது. இதுக்கு முந்தின சம்மில் பார்த்திங்கன்னா அப்படி சேமாக இல்லை. ஏன்னா இப்போ நம்ம ரிலேஷன் எழுதியிருக்கோம். பட் ஆரோ டயக்ராம் கிராஃபில் வந்து இவ்வளோ தான் நம்மளால் ஃபங்க்ஷன் ஆச்சு. ஸோ இதெல்லாம் ஜாயின் பண்ண முடியுதோ அதை மட்டும்தான் நம்ம ஆரோ டயக்ராமில் வரைஞ்சிருக்கோம். இந்த ஆரோ டயக்ராமில் வரைஞ்சிருக்க பாயிண்ட்ஸை மட்டும்தான் இங்கே ரூஸ்டர் ஃபார்மில் எழுதியிருக்கோம். அதே தான் இங்கேயும். பட் இங்கே வந்து சேமாக இருக்குது ரிலேஷனும் ரூஸ்டர் ஃபார்மும். அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.